கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஒரு வசனத்தை படித்து ஒரு துதி ஆண்டவரை துதித்து ஒரு வாரம் முழுதும் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம எழுதி வச்சு அதை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுகிறவராக இருக்கார். நம்ம எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கோம். அதில் நன்மைகளை பெற்றதை நம்ம துதித்து ஜெபிப்போம். இந்த நாட்களில் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். நம்ம ஒரு வேளை நம்ம செய்த நன்மைகளெல்லாம் மறந்துருப்போம். ஆனால் அந்த மறந்து போகாதபடி ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கீங்க, நான் எத்தனையோ விழுந்து போகும்பொழுது என்னை தூக்கி நிறுத்திருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் அன்றைக்கி நன்றி சொல்கிற ஒரு நேரத்தை இன்றைக்கி ஆண்டவருக்கு செலவு செய்வோம். அந்த பெரிய காரியங்களை இந்த நாட்களையும் செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலே எனக்கு ஆண்டவரே நீங்கள் நன்மை செய்ததை நாங்கள் ஆண்டவரே அதை உமக்கு ஆண்டவரை சொல்லி நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு இந்த நாட்களில் இருந்துக்கிற இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் வசனத்தை தியானிக்கும் பொழுதும் எங்களோடு கூட நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்த நன்மைகளை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். இதை நினைப்பு இன்னைக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து அதை நீங்கள் செய்த நன்மைகளை துதிக்க எங்களுக்கு ஒரு கத்துத்தரமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிற மகிமையிலும் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு வச்சு நன்றி ஜெபம் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை படித்து நம்ம ஜெயிப்போம். ரோமர் 12வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வசனமும் 12வது வசனமும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம். ஆனாலும் நம்ம படிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரத்தில் 11வது வசனமும் 12வது வசனமும், அசதியாக இராமல் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தில் தான் உறுதியாக தரித்திருக்கணும். எத்தனையோ மேலே காரியங்கள் நம்ம படித்தோம். ஆவியில் அனலாக இருக்கணும், ஊழியம் செய்யணும், நம்பிக்கையில் சந்தோஷமாக, உபத்திரத்தில் பொறுமையாக இருக்கணும். எல்லாவற்றிலும் கடைசி ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபந்தான் உறுதியாக இருக்கிறதுக்கு நமக்கு அடுத்தது நிறையா நீங்கள் கீழே வரும்போது படிச்சிங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் உறுதியாக ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். நம்ம ஜெபத்தில் நம்ம ஒரு இடத்துல போகும்பொழுது எதையா ஒன்றை வந்து உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் அதில் நம்ம வந்து நிரந்தரமான காரியத்தை செய்ய முடியும். பாதி இதை செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படிங்கும்போது அதை நம்ம செய்ய முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை நம்ம படிப்பாகட்டும், இப்போ ஒரு சமையல் பண்ணுகாகட்டும், அதை வந்து நம்ம செய்து முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம உறுதியாக அதில் நின்று நம்ம சமையல் பண்ண போனால் அதை முடிக்கலாம். ஆனால் அதெல்லாம் முடியாது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பரத்தமாக இருந்தோம்னா அந்த வேலை செய்ய முடியாது. படிப்புலையும் சரி பாருங்கள், படிக்க போகும்பொழுது நிறைய பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா படிப்பில் அவங்க ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து போவாங்க. ஆண்டவருடைய சித்தம் ஒன்றா இருக்கும். இப்போ ஆண்டவருடைய சித்தப்படி நம்ம நடத்தப்படும் பொழுது, ஜெபத்தோடு கூட நடத்தப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நிறைய பிள்ளைங்க ஜெயத்தை பெறுறதை நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி ஏதோ நமக்கு இப்போ பிடிக்காத ஒரு படிப்பை படிச்சுட்டு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னாக்கி அவங்க கஷ்டப்படுறத நிறைய பிள்ளைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாதபடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அவர்கிட்ட ஜெபிக்காமல் அவர் சொல்லாத காரியங்களை நம்ம செயலாற்றி நம்ம துணிகரமாக நம்ம பாவம் செய்கிற மாதிரி தான். அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் போதே பாவம் தான். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற தேவனாக இருக்காரு. அதுதான் ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். உறுதினா என்ன? அதுதான் எனக்கு எல்லாம், வேற யார் சொல்றது நான் வந்து கேட்கவே மாட்டேன். ஆண்டவர் நம்ம ஜெபத்தில் என்ன சொல்றாரோ அதுதான் வந்து நம்ம கேட்கணும், அதன்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது கடைசி இந்த அந்த அதிகாரத்திலே கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி 21வது வசனம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்போ தீமை செய்வாங்க நிறைய பேர். ஆனால் ஆண்டவர் வந்து எப்பவுமே நன்மை செய்கிறவராக நம்மளோட கூட இருக்கிறதுனால அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு நன்மை செய்கிறார். எத்தனை பேர் தீமை செய்யறதுக்கு நமக்காக வரலாம். ஆனால் வந்து நமக்கு எதிராக வருகிற எல்லா ஆயுதங்களையும் ஒன்றும் வாய்க்காதபடி செய்கிற தேவன் நம்மளோட கூட இருக்காரு. அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறதுல உறுதியாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நன்மை செய்ததை நம்ம ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது அந்த வாரம் முழுவதும் நம்மளை ஆண்டவர் நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் இன்னைக்கு செய்வார் ஆண்டவர். அதை நீங்கள் நம்பி ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். உம்மையே நேசிப்பே, உம்மையே நம்
நம்புவேன், உம்மையே நேசிப்பேன், உம்மையே நம்புவேன். நீரே எப்போதும் போதுமே, எந்த நாளிலும் போதுமே, எந்த நாளிலும் போதுமே. எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அதுக்காக நம்ம நன்றி சொல்லி நாட்டில் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய பலமுள்ள பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி சுவாமி. உங்களிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி சுவாமி. முழுவதுமாய் அர்ப்பணித்து உறுதியாய் ஜெபத்தில் நிற்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் மத்தியிலே எங்களுக்கு நன்மை செய்கிறவராக நீங்கள் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிற அந்த உணர்வை தாங்க, அந்த ஞானத்தை தாங்க, அந்த பலத்தை தாங்க. பலத்தினால் இடைக்கட்டி எங்களை நடத்துகிறவர் ஒருவர் உண்டென்று உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் வரத்தக்கதாய் கிருபை செய்யுங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற நன்மைகளை ஆண்டவரே நினைத்து ஒவ்வொரு நாளும் துதிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீங்கள் கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறையா. வாழ்வு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. வயது சென்றாலும் தகப்பனே, எந்த நாட்களிலும் நான் தூக்கி சுமப்பேன் என்று சொன்ன தகப்பனுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது தகப்பனே, தீமையான காரியங்கள் வந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துறப்பா. அந்த வாரம் முழுதும் எங்களை நடத்திட்டு சென்ற பாதைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எத்தனையோ காரியங்கள் மத்தியிலும் ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரை பலவீனங்கள் மத்தியிலே எங்களை ஆண்டவரை சோதிக்க எங்களை பிசாசனம் வரும் பொழுதும் சோதனைக்கு உட்படாதபடி தீமென்று ரட்சிக்க எங்களுக்கு வல்லமுள்ள தேவன் ஒருவர் இருந்து எங்களை எல்லாவற்றிலும் காத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கீங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஒன்றிலும் குறைவில்லாதபடி எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறப்பா. இருளை மாற்ற வந்த தேவன் எங்களோடு கூட இருக்கபடியா நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அந்த ஓய்வு நாளிலே உண்மை வந்து துதிக்கவும் உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாகவும் நீ செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிற பிள்ளைகளாகவும் நீ செய்த நன்மைகளை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சொல்லத்தக்கதாய் அவர்களும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. என்னுடைய பலவீனங்கள் வருமானால் அந்த பலவீனத்திலே பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன தேவன் பலவீனத்தை ஆண்டவரை முற்றிலுமாய் மாற்றி பலமாய் மாற்றப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க தர வல்லமுள்ளவராக இருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிராவர்கள் எல்லா திட்டத்துக்கும் நீங்க விலக்கி எங்களை காத்து வழிநடத்தி ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்த எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மையை நம்பி உண்மையை சார்ந்து நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க வழிகாட்டியாய் ஒளியாய் இருந்து வழிநடத்துவதை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாய் நிறுத்த போவதற்காக நன்றி செலுத்துறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றி செலுத்தட்டும், உண்மையே சார்ந்து வாழட்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை ஆண்டவரே இந்த நாட்களிலே நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே மறுபடியும் நீங்க ஆண்டவரே பாத்துல வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். துதிக்கான மயம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜன் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே.